கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அதன் பொதுச் செயலாளர் கு. ராமகிருட்டிணன் இவ்வாறு குறிப்பிட்டார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் எச்சரிக்கையாக அணுக வேண்டிய தேர்தல். பாஜக பல்வேறு சதித்திட்டங்களோடு இந்த தேர்தலை அணுகுகின்றது. கடந்த காலங்களில் பீகாரில் நிதிஷ்குமாரோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றது. நிதிஷ்குமாரை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு முதலமைச்சர் பதவியை கைப்பற்றிவிட்டார்கள். மகாராஷ்டிரா, ஒரிசா போன்ற மாநிலங்களிலும் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றி விட்டார்கள். தமிழகத்திலும் அதே நிலை தொடராமல் இருக்க மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த சட்டமன்ற தேர்தல் மிக மிக தமிழ்நாடு மக்கள் எச்சரிக்கையாக இருந்து அணுக வேண்டிய தேர்தலாக இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு மோகங்களோடு சதித்திட்டங்களோடு இந்த தேர்தலை அணுகுகின்றது. கடந்த காலங்களில் பீகாரிலே தோழமை என்று நிதிஷ்குமார் தோள்களில் ஏறி நின்று தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி மோடி 6 மாதத்திலேயே அவரை பதவியை நீக்கிவிட்டு அந்த முதலமைச்சர் பதவியை கைப்பற்றி விட்டார்கள். அதே போல மகாராஷ்டிராவிலே முதலமைச்சர் பதவியை கைப்பற்றி விட்டார்கள். ஒரிசாவிலே அங்கே ஆதரவு கொடுத்த பட்நாயக் இயக்கத்தை ஒழித்து அங்கே ஒரிசாவை கைப்பற்றி விட்டார்கள். இப்படி தொடர்ச்சியாக மாநில கட்சிகளை ஒழித்துவிட்டு அந்த சங்கி கூட்டம் பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றுகின்ற சதியை முறைகேடாக செய்து வருகின்றார்கள். அதே தன்மைதான் தமிழ்நாட்டிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோள்களில் தேர்தலை சந்தித்துவிட்டு விரைவில் அந்த அதிமுகவையும் அழித்துவிட்டு அந்த இடத்தை கைப்பற்ற சதி செய்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அந்த நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தெளிவாக ஆட்சி பொறுப்பிலே அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.